நீங்க காலேஜ் போற ஃப்ரெஷர்ஸா? இப்பதான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போறீங்களா? சோ அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. உங்களை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி கேர் அகாடமி வாசிக் மணிவண்ணன் யூடியூப் சேனல். சோ இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க? எல்லாரும் 12th முடிச்சிட்டாங்க. சோ அடுத்தது காலேஜ் போறாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காலேஜ் ஓபன் ஆக போகுது. ஜூலை 15க்கு மேல நிறைய காலேஜஸ் ஓபன் ஆக போகுது. சோ இப்போ கேர்ள்ஸ் எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் வேணும். அதாவது க்ரூம்ட் அப்பா காலேஜ் போகணும்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா இது இத்தனை நாளா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கிளீனா ரெட்டை ஜடை போடுவோம், அதுக்கப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுவோம், இப்படியே தான் நம்ம லைஃப் வந்து இவ்வளவு நாளா அவங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ காலேஜ்க்கு போறாங்க. அவங்க கண்டிப்பா கேர்ள்ஸ் எல்லாருமே கொஞ்சமாவது நம்ம க்ரூம்ட் அப்பா இருக்கணும். பிகாஸ் நம்மளோட ட்ரெஸ் கோடும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்டைலும் சேஞ்ச் ஆகணும். நம்மளுக்கு செல்ஃப் கேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தி தான் உங்களுக்கு இந்த தடவை வீடியோவா கொடுக்கலான்னு இருக்கேன். இது எபிசோடா கொடுக்கலான்னு இருக்கீங்க. மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஹாய், உங்க நேம்? தர்ஷினி. இப்பதான் நீங்க 12th முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே. இவ்வளவு நாளா உங்களோட ஸ்கின்னையும் உங்க ஹேரையும் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்கூலுக்கு போகும்போது இதுதான் நம்மளோட ரெகுலர். இவ்வளவு நாளா நம்மளோட ஸ்கின்னை பெருசா மெயின்டைன் பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நார்மலா அதாவது இந்த க்ரீம் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கியா இதுக்கு முன்னாடி? அதாவது மாய்ஸ்சரைசரோ ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க வந்து காலேஜ் போகும்போது உங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங், அதாவது உங்களை நீங்க எப்படி செல்ஃபா க்ரூம்ட் அப்பா போகணும். இதனால யூனிஃபார்ம் தானே போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ காலேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன போட போறீங்க? ட்ரெஸ் கோட்லாம் வந்துட்டு இருக்கும். உங்களோட காலேஜோட ட்ரெஸ் கோட்லாம் நார்மல் சல்வாஸ் எல்லாம் போடணும். உங்களுக்கு செல்ஃபா வந்து கேர் எடுத்துக்கணும். இவ்வளவு நாளா நீங்க வந்து ஃபேஸ்ல பெருசா பிம்பிள்ஸ் வந்திருக்காது, உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்கின்ல வந்து எந்த இஷ்யூஸும் ரொம்ப இருந்திருக்காது. அதே மாதிரி ஹேர்லயும் ரொம்ப இஷ்யூஸ் இருந்திருக்காது இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? ஆனா இதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்லயும் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லாமையும் இருக்கலாம். பட் நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கப்புறமால இருந்து கொஞ்சம் க்ரூம்ட் அப்பா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆசை இருக்குல்ல உங்களை செல்ஃபா பண்ணிக்கணும், எப்படி மேக்கப்போட காலேஜ் போகணும்னு ஆசையா, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையா? உங்களோட ஆசை என்னன்றது சொல்லுங்க. நீங்க இதுக்கப்புறம் காலேஜ் போறீங்க, நீங்க எப்படி உங்களோட ட்ரெஸ் அப்லாம் நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? லைட்டா இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப நார்மலா மேக்கப் போடுற மாதிரி, ரொம்ப அதிகமா இல்லாம மீடியமா போனா லுக்கா இருக்கும். ஓகே. ஸோ டீசெண்டா இருக்கணும் க்ரூம்ட் அப்பா. ஸோ அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் போகும்போது ஒரு பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளா நீங்க ஃபேஸ் வாஷ்க்கெல்லாம் நீங்க என்ன போட்டுட்டு இருந்தீங்க? நார்மலா சோப் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? குளிக்கும் போது யூஸ் பண்ற சோப்பே நம்ம வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிடுவோம். ஆனா இதுக்கப்புறமால இருந்து நீங்க ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண பழகுங்க. சரியா? ஃபேஸ் வாஷஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து செட்டாஃபில்லோட ஃபேஸ் வாஷஸ், இதெல்லாம் ரொம்ப சேஃபரா இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷஸ்லாம் ரொம்ப லைட் வெயிட் ஃபேஸ் வாஷஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எனி பிராண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் டைப். ஆக்சுவலி உங்களோட ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் தான் இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? இல்ல உங்களுக்கு வேற எப்படின்னா இருக்குமா? ரொம்ப வந்து எண்ணெய் வழியிற மாதிரி இருக்குமா? நார்மலா தான் இருக்கும். சரி. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷஸ் நீங்க யூஸ் பண்ணணும். குளிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்க ஃபேஸை மட்டும் இன்னொரு தடவை குளிச்சதுக்கு அப்புறமாவும் அகைன் இன்னொரு தடவை ஃபேஸ் வாஷ் மட்டும் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டடா இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் ஹைட்ரேஷன் இருக்கும். ரொம்ப ட்ரை ஆக்காம உங்க ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடியது நல்ல மாய்ஸ்சரைசர். ஓகே. ஸோ நீங்க யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையும் ஆக்கிடக்கூடாது, அதே சமயத்துல எண்ணெய் வழியிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஃபேஸ் வாஷஸ்க்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே என்ன ஆயிடும்னா, உள்ள இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் அது சக் பண்ணி எடுத்துரும். சரிங்களா? நார்மலா நம்ம சோப் போட்டாலுமே அப்படிதான் இருக்கும். நம்ம சோப் போட்ட உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம்ல. நீங்க இவ்வளவு நாளா நீங்க ஃபீல் பண்ணதுதான் நான் சொல்றேன். நீங்க குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக திருப்பி நம்ம பேக் டு ஃபார்ம், நம்மளோட பழைய ஸ்கின்னே நமக்கு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? கரெக்டா? சோ இது என்ன ஆகும்னா, நம்ம உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து ஃப்ரெஷ்ஷா காட்டும். நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கும். இஃப் யூ ஹேவ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சில பேருக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு இந்த பொறியா ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு கன்சர்ன்லாம் நிறைய இருக்கும், ஃபேஸ்ல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு மாய்ஸ்சரைசர்னு போடும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின்னை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாம நீங்க இனிமே வெளியே போறீங்க. ஸோ நீங்க வந்துட்டு சன்லைட்ல போவீங்க அண்ட் நிறைய இடத்துக்கு வெளியில போகும்போது அந்த பொல்யூஷன்லாம் உங்களோட ஸ்கின்ல பட்டாலும், பிகாஸ் நம்மளோட பாடி ஃபுல்லா நம்ம ட்ரெஸ் போட்டு மறைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுல எதுவுமே ஆக போறது இல்லை. நமக்கு வெளியில இருக்கிற பொல்யூஷன்லயும் சன்லைட்லயும் டைரக்டா எக்ஸ்ப்ளோர் ஆக போறது என்னது? ஃபேஸ். சோ அந்த ஃபேஸை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் இல்லையா? சோ அந்த பாதுகாத்துக்கிற ஒரு லேயரா தான் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் இருக்க போகுது. ஓகேவா? சோ கண்டிப்பா நீங்க இதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க.
அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா, மார்க்கெட்ல நீங்க போனீங்கன்னா எப்படி இருக்கு, நிறைய பாத்துருக்கீங்க இல்லையா மாய்ஸ்சரைசர். சோ கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்கு மேம். பட் என்னோட ஸ்கின்னுக்கு எது உங்களோட ஸ்கின்க்கு அப்படின்னும் போது நீங்க நேச்சுரலா தான் இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாவும் இல்ல ஆயிலியாவும் இல்ல, ஓகேவா. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணலாம், ஆர் ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதை விட லோஷனா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ அந்த இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கின்ல அழகா அது அப்சர்வ் ஆயிடும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா ஸ்கின் வந்து ஸ்டிக்கியா இருக்கும், ஒரு மாதிரி தொடும்போது பிசு பிசுப்பு தன்மையா இருக்கும். ஐயோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் போக செட் ஆயிடும். அது எப்படி செட் ஆகும் அப்படின்னா, நீங்க குளிச்சுட்டு வருவீங்க இல்லையா, குளிச்சுட்டு வந்த உடனேவே நீங்க அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல போய் நில்லுங்க. நின்னீங்கன்னா அது அழகா அது அப்சர்வ் ஆயிடும். ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த வேலை எதுவா இருந்தாலும் சரி. உங்களோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோஷன் நல்லா இருக்கும், ஆர் ஜெல் பேஸ்ட் ஆர் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து தாராளமா உங்க ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். எனி பிராண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல பிராண்டடா யூஸ் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இனிமே நீங்க காலேஜ் போனீங்கன்னா இதெல்லாம் நிறைய பாப்பீங்க, என் ஃப்ரெண்டு இதை யூஸ் பண்றா, என் ஃப்ரெண்டு அதை யூஸ் பண்றா, எனக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி பிராண்டட் ஷாப்ல நீங்க போயிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க, சரியா. சன்ஸ்கிரீன் சொல்றாங்க மேம், அது எப்படி யூஸ் பண்ணுறது? நல்ல கொஸ்டின்பா. இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து சன்ஸ்கிரீன் போடாம வெளியே போடுறது அட்வைஸ் கிடையாதுதான். ஆனா வெறும் சன்ஸ்கிரீமை மட்டும் நீங்க போட்டுட்டு போகக்கூடாது. குளிச்சுட்டு வந்த உடனே வெறும் சன்ஸ்கிரீமை மட்டும் போட்டுட்டு போகக்கூடாது. நீங்க கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு லேயர் முதல்ல நீங்க வந்து ஸ்கின்னை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மேல நீங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா 35+ above இருக்கணும். அதாவது 35+ உங்களுக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா இது வந்து செட்டஃபிலோட சன்ஸ்கிரீம். இந்த சன்ஸ்கிரீம் பாருங்க, இதுல வந்து 50+ இருக்கு, ஓகேங்களா. சோ இந்த சன்ஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து 50+ இருக்கு. மேக்ஸிமம் வந்து 80+ வரைக்கும்லாம் இருக்கு. ஆனா நீங்க 50+ அதாவது அது அந்த பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஒயிட் காஸ்டிங் ஆகும், அதாவது போட்ட உடனே வெள்ளையா ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு. இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஒயிட் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. போட்ட உடனே என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வெள்ளையா ஆயிடும். ஐயோ இது வெள்ளையா இருக்கே, நான் இதை நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லா ப்ராடக்ட்டும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா ப்ராடக்ட்லயும் ஒயிட் காஸ்டிங் இருக்காது. சில ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் தான் ஒயிட் காஸ்டிங் இருக்கும். அப்படியே ஒயிட் காஸ்டிங் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஸ்கின்னோட அது வந்து அப்சர்வ் ஆகும், ஓகேவா. ஆனா இந்த மாதிரியான சன்ஸ்கிரீம் கண்டிப்பா போடுங்க, சேஃபரா இருக்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து சன்லைட்ல இருந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லேயரா உங்களுக்கு வந்து இது இருக்கும், சரியா. அதனால நீங்க காலேஜ் போகும்போது நல்ல பிராண்டட் சன்ஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. எனக்கு எந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. யா உங்களுக்கு வந்து லைக் நான் சொன்ன மாதிரி இந்த செட்டஃபில் நல்லா இருக்கும். இந்த செட்டஃபில்ல பாத்தீங்கன்னா லைட் ஜெல்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஜெல் பேஸ்ட், அதாவது உங்களுக்கு ஜெல் பேஸ்ட் வந்துட்டு சன்ஸ்கிரீமும் இருக்கு, மாய்ஸ்சரைசரும் உங்களுக்கு அந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் இருக்கு. ஆக்சுவலி இது லாக்மியோட சன்ஸ்கிரீம். இதுவும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 50+ சன்ஸ்கிரீம். இந்த சன்ஸ்கிரீமும் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சன்ஸ்கிரீமும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துல லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு லைட் மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகா உங்களோட ஸ்கின்னோட அது வந்து அப்சர்வ் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ இது மட்டுமே போதும். இது ரெண்டு மட்டும் போதுமா? கண்டிப்பாடா, இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு நல்ல ஃபேஸ் வாஷ், நல்ல மாய்ஸ்சரைசர், நல்ல சன்ஸ்கிரீன், இந்த மூணும் தான் உங்களோட ஸ்கின்னோட ப்ரொடெக்டிவ் லேயர். நீங்க இதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போகும்போது நீங்க பொல்யூஷன்லயோ சன்லைட்லயோ வேற எந்த இஷ்யூஸ் உங்களோட ஸ்கின்ல பட்டா வந்தாலுமே அது வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து நிற்கும், சரிங்களா. ஆனா இது யூஸ் பண்ணாம வெளியே போகாதீங்க. நீங்க இல்ல அம்மாக்கும் நீங்க வந்து இதை சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டட்டுமா? அண்ட் ஆல்சோ நீங்க இது மட்டும் போட்டுட்டு இது கூட சிம்பிளா ஒரு லைனர், காஜல், லிப்ஸ்டிக் போதும், ஓகேவா. இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்க ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஜஸ்ட் ஃபியூ டிராப்ஸ் போடுங்க, இவ்வளவு போதும், சரியா. போயிட்டு உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. எப்படி இருந்தது? லோஷன் மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு நோரை அந்த மாதிரிலாம் எதுவுமே வர. ஆக்சுவலி இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இதுல கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்னா உங்க ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டா ஹைட்ரேட்டடா இருக்கும். தொட்டு பாருங்க இப்போ உங்களோட ஸ்கின்னை. இது சோப் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது கொஞ்சம் ரஃபா இருக்கும், சாஃப்டா இருக்கு இல்லையா. அண்ட் ஹைட்ரேட்டடாவும். இது ஒரு லைட் வெயிட்டட் மாய்ஸ்சரைசர் தான். இது லாக்மியோடது, ஓகேவா. இது ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதுல வந்துட்டு லைக் இது லாக்மியோடது. இதுல க்ரீம்னு போட்டிருக்கோம், பட் ஆனா இதுல வந்து பீச் மில்க் அப்படிங்கிறதுனால இந்த மில்கோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இது ஸ்கின்னோட அழகாக அப்சர்வ் ஆகும். அதே சமயத்துல உங்களுக்கு நல்ல ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கின்னை ட்ரை ஆகாது. உங்களோட ஸ்கின்க்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராகவும் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இப்போ உங்க ஸ்கின்னை தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கும். ஸோ இது செகண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மாய்ஸ்சரைசரை நல்லா ஸ்கின்னோட மசாஜ் பண்ணுங்க. அப்படியே அப்ளை பண்ணி விட்டாம சும்மா இப்படி ஸ்கின்னோட நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்க ஹேண்ட் வச்சு அழகா நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்ன ஆகும்னா அது நல்லா ஸ்கின்குள்ள போகும். மேல லேயரா நிக்காம நல்லா உங்களோட ஸ்கின்னோட அழகா வந்து அப்சர்வ் ஆயிடும். பாருங்க இப்ப ஒண்ணுமே இருக்காது அந்த ஸ்கின்ல. ஓகேவா? ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நான் ஜெல் பேஸ்ட் லாக்மியோட சன்ஸ்கிரீன். இப்போ நான் போட்டது லாக்மியோட மாய்ஸ்சரைசர், இப்போ லாக்மியோட சன்ஸ்கிரீன். ஸோ இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும். கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் இதுல பாருங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டா ஒயிட் காஸ்டிங் தெரியற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மாய்ஸ்சரைசர் போடும்போது சாஃப்டா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இதுக்கு மேல சன்ஸ்கிரீன் போட்ட உடனே இது என்ன ஆயிடுது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் காஸ்டிங் ஃபீல் இருக்கும். பட் அது கொஞ்சம் நேரத்துல அப்படியே செட்டில் டவுன் ஆயிடும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஜெல் பேஸ்ட் தான், உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டட் தான் இது. ஸோ நீங்க அது வந்து கவலைப்பட வேண்டாம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்துல அப்படியே ஸ்கின்னோட அழகா அப்சர்வ் ஆயிடும். அப்சர்வ் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு க்ளோவும் இருக்கும் ஃபேஸ்ல. பிடிச்சிருக்கா? ஸோ இனிமே காலேஜ் போனா என்னென்னலாம் போட்டு போவீங்க? ஃபேஸ் வாஷ், அப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மஸ்ட். ஓகேவா? இது இல்லாம இனிமே காலேஜ் போவாங்க. ஓகே, காலேஜ்னு இல்லை, எங்க வெளியே போனாலும் இதை கண்டிப்பா இதை மஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து அழகா மெயின்டைன் பண்ணும். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா அந்த காஜல், லிப்ஸ்டிக் இதை பத்தின டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேன். Thank you.